ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு சின்ன மருமகளில் ஈஸ்வரி ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டே இருக்குது. வளகாப்பு நடக்கும்போது எப்படி இன்னைக்கு தமிழை பழி வாங்கி ஆகணும், கையில் வலையில் போடுற மாதிரி போட்டுட்டு அவள் வயிற்றில் இருக்க துணி மூட்டையை அவுழ்த்திட்டு கீழே போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கு. அடுத்து செல்லந்தோற வசந்திட்டு போய், வசந்தி எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க? இல்லை, குடுகுடுப்புக்காரன் வந்து சொல்லி தானே பரிகார பூஜை இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், தமிழ் வயிற்றில் தான் குழந்தையே இல்லையே, அப்புறம் எப்படி வயிற்றில் இருக்க குழந்தைக்கு கண்டுன்னு அவன் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாங்க, எனக்கும் அதே சந்தேகம் இருக்க தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். இரு, நான் வந்து அந்த குடுகுடுப்புக்காரனை கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் நேரில் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் அங்கேருந்து செல்லத்துறை கிளம்புறாங்க. அங்கேருந்து கிளம்பி யாராவது ஒரு ஆளை பிடிச்சிட்டு அந்த குடுகுடுப்புக்காரன் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவனை பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவன் எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அடுத்து 2 அடி பலார்னு கணத்தில் விடவும் அவன் பயந்துட்டு, இல்லை அந்த வீட்டில் இருக்க ஈஸ்வரி அம்மாங்கிற ஒருத்தவங்க தான் என்னை கூப்பிட்டுட்டு கையில் பணம் கொடுத்துட்டு இது ஜக்கம்மா வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சொன்னாங்க. நான் அவங்க பணத்துக்காண்டி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த விஷயத்தை நான் கூட்டிகிட்டு போவேன், அங்கே இருக்க எல்லாரும் முன்னாடி வச்சு சொல்லுவியா அப்படின்னு சொல்லுவோம். அவன் பயந்துகிட்டே இருக்காரு. நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். சரியா, நான் வந்து உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்காரன் சொல்கிறாங்க. அடுத்து அந்த குடுகுடுப்புக்காரனை கூட்டிகிட்டு கூடவே வராங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே தமிழ் செல்விக்கு கையில் வளையல் போட்டுட்ருக்காங்க ஈஸ்வரி. கையில் வளையல் போட்டுகிட்டே வயிற்றில் இருக்க துணி மூட்டையை அவைக்க பார்க்குறாங்க. அப்போது அந்த குடுகுடுப்புக்காரனும் செல்லந்துரை அங்கே வந்து ஈஸ்வரி பார்த்துட்டு, ஈஸ்வரி அம்மா அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரி ஆடி போய் நிற்கிறாங்க. அடுத்து எல்லாரும் ஷாக்கிங் ஆகி, குடுகுடுப்புக்காரன் எதுக்கு வீட்டுக்கு வந்திருக்கான், என்ன இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு அப்பத்தாலேருந்து எல்லாம் கேட்குறாங்க. அவர் உண்மையை சொல்லி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். என்ன உண்மை? தமிழ்ச்செல்வி வயிற்றில் வளர குழந்தைக்கு கண்டன்னு சொன்னதே பொய் தான் அப்படின்னு செல்லத்தோட சொல்லுவோம். எல்லோரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. குடுகுடுப்புக்காரன் சொல்கிறாங்க, ஆமாம்மா, நான் தான் பொய் சொன்னேன், இந்த வீட்டு வாரிசுக்கு வந்து ஒரு கண்டை இருக்குன்னு சொன்னேன், அப்போலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி ஒரு பொய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்ப கோவப்பட்டு கேட்கவும், இல்லை இந்த வீட்டில் இருக்க இந்த ஈஸ்வரி அம்மா தான் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த கோவம் எல்லாரும் ஈஸ்வரி மேலே திரும்புது. ஈஸ்வரி நினச்சாங்க, தமிழ் வயிற்றில் குழந்தையிலேன்னு சொல்லிட்டு அவளை அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சோம், ஆனால் இப்போ நான் அசிங்கப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கூனி குறுக்கி நிற்கிறாங்க ஈஸ்வரி. ராஜாங்கம் கூப்பிட்டுட்டு, ஏன் ஈஸ்வரி இப்படி ஒரு பொய்யை சொன்னேன் அப்படின்னு கோபத்தோடு கேட்கவும், ஈஸ்வரி அப்படியே காலில் படுத்துகிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிடுங்க மாமா, நான் ஏதோ ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு வார்த்தையா? உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் இந்த வீட்டு வாரிசுக்கு கண்டோன்னு சொல்லிட்டு பொய் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஈஸ்வரிக்கு பதில் சொல்ல தெரியாமல் திணறி நிற்கிறாங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கேன். அடுத்து போலீஸ் வந்து நாங்கள் போஸை கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லோரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. போஸா என்ன செஞ்சான் அப்படின்னு கேட்கவும், ரஞ்சினிங்கிற ஒரு பொண்ணை ஏமாற்றி தான் கல்யாணம் முடிஞ்சதை மறைச்சிட்டு அவன் கூட பழகி அந்த பொண்ணை கர்ப்பம் ஆக்கியிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரிக்கு அடிமேல் அடிப்படுற மாதிரி இருக்குது. இதை கேட்டு ராஜாங்க ரொம்ப கோவப்பட்டு, முதல்ல இந்த நாயை அடித்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். போலீஸ் வந்து தரன்னு இழுத்துட்டு போஸை இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்து ஈஸ்வரி பார்த்து, உங்கள் குடும்பமே இந்தளவுக்கு தப்பு பண்ணியிருக்கீங்க, அதனால் இனிமேல் நீங்கள் வந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இனிமேல் அவுட் ஹவுஸில் தான் நீங்கள் இருக்கணும், இனி உங்கள் கால் இந்த வீட்டிலே படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்வரி காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க. மாமா எங்களை மன்னிச்சிருங்க மாமா, மாமா எங்களை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதறி ரொம்ப அழுகுறாங்க. எஞ்சிட்டு வந்து பலார்னு 2 அறையை விட்டுட்டு, ஏன்டி இப்படிலாம் பண்ண, நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் இந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு, எப்பெல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டோம், ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த வீட்டு வாரிசுக்கு கண்டன்னு சொல்லிட்டு குடுகுடுப்புக்காரன்னு சொல்லியிருக்கீங்க. அது இல்லாமல் உன் பையன் போஸ் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதனால் அண்ணன் சொல்ல மாதிரி இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. அடுத்து வசந்தி மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க, என் பொண்ணு கர்ப்பம் இல்லைங்கிறது தெரிஞ்சுட்டு எந்த அளவுக்கு அவளை படுத்தினேன், அதுக்கு கடவுளாக பார்த்து தான் இந்த தண்டனை கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்து செய்து போய் அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். நீ என்ன தப்பு செஞ்சேன், நீ ஏன் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைப்பா, போஸ் தெரிஞ்சுதான் நான் சொல்ல போய் தான் அவனை வீட்டுக்குள்ளே சேர்த்திங்க, அவனுக்கு எல்லா வேலையும் பிரித்து கொடுத்தீங்க, ஆனால் அவன் மறுபடியும் இப்படி தப்பு பண்ணியிருக்கானேப்பா அப்படின்னு சொல்லுவோம். நீ என்னையா பண்ணுவேன், அவன் திருந்துற மாதிரி இருந்தான், நீ வந்து சொன்னேன், அடுத்து அவன் திருந்துற மாதிரிலாம் தெரியல, அதை பற்றி நினச்சிக்காதியா, நீ அவனுக்கு நல்லது செய்யணும் தான் நினச்சேன், அவன் இப்படி தப்பு பண்ணதுக்கு நீ என்ன செய்வேன், நீ மன்னிப்புலாம் கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஓகே வீவர்ஸ், அடுத்தடுத்து சின்ன மருமகளில் இதுதான் நடக்க போகுது.